டிரைவர் சார், அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நீ எதை சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுதான் என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. சத்தியமா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. ஹனிமூன்னு அடுத்த டிராமா ஆரம்பிச்சிட்டியே, அத சொல்றேன். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அத்தை தான் கம்பல் பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற? நான் வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போயே தீரணும்னு அவங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பா, பிரமாதம். நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். ரேவதி, ஹே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சைலண்டா இருந்து எங்க அம்மா மூலமா எல்லா காயும் நகத்துல வந்தானு நீ எப்பவும் அதுதானே செஞ்சிருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி உன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே உனக்கு ஃபேவரா நடக்கும். அதானே உன் சாமர்த்தியம். ரொம்ப ஸ்மார்ட் தான் நீ. நீ எல்லாத்தையுமே தப்பாவே பாக்குற. நீயாவே ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி தேடி தேடி காரணத்தை கண்டுபிடிக்கிற. நீயா என் காரணங்களை கிரியேட் பண்ற. இப்ப இருக்கிற நிலைமையில நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நடக்கிறது எல்லாமே உங்க ஆசைப்படி தானே நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் நம்பினா என்ன, நம்பலனா என்ன? அது இருக்கட்டும், நான் ஏன் இந்த ஹனிமூன் ட்ரிப் உன் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? தெரியும். இங்க இருந்தனா உன் அம்மா சடங்கு சம்பிரதாயம்னு எதனா உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு இரிட்டேட் ஆகும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம் தானே இதுக்கு போலான்னு சொன்னேன். பரவாயில்லையே, இது வரைக்குமாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கே. அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் ஏற்காட்டுக்கே வரேன். அங்க வந்து உன்னை வேற சகிச்சுக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீ நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இப்ப வாச்சு அந்த மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லு. அவரை கடத்தி வச்சு இன்னும் நீ என்ன பண்ண போற? நான் அந்த ஆளை கடத்தல. உன்ன மாதிரிதான் நானும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன நம்பு. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. இப்படிதான் ஆரம்பத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? எங்க அம்மா சொன்னாங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டலையா? அது மாதிரி தானே எல்லாமே இருக்கும். நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இன்னும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி சொன்னதை சொல்லிக்கிட்டு இருப்ப? சரி, அப்படியே இருக்கட்டும். நீ இவ்வளவு பேசுறல, நான் தாலி கட்ட வரப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டியதானே? நான் எப்படி போக முடியும்? எங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா துப்பாக்கியால சுட்டுட்டு செத்துருவேன்னு பயமுறுத்தினாங்களே.